ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகின்றேன். மறுபடியுமாய் நானும் நீங்களும் ஒரு புதிய நாளுக்குள்ளாய் பிரவேசிக்கும்படியாய் தேவன் நமக்கு உதவி செய்திருக்கின்றார். இந்த நாளிலும் கூட தேவன் நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கின்றவராய், நம்மை வழி நடத்துகின்றவராய், நாம் அவரை நோக்கி கூப்பிடுகின்ற வேளையில அவர் நமக்கு செவி கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி வேதத்தில் நாம் பார்க்கிற விதமாய் இன்றைக்கு காலை வேளையிலும் கூட தேவனை நோக்கி நாம் பார்க்கும்படியாய், கூப்பிடுபடும்படியாய், நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் அவருக்கு தெரியப்படுத்தும்படியாய் நாம் அவருடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கின்ற ஒவ்வொரு நாளின் காலை வேளையிலும் கூட தேவனுடைய சமூகத்தில் நாம் கூடி வந்து அந்த நாளை துவங்கும் பொழுது கர்த்தர் நமக்கு எவ்வளவு பெரிய காரியங்களை செய்து அற்புதமாய் நம்மை வழி நடத்தி வருகின்றார். ஒவ்வொரு சனமும் கூட தேவன் நம்மை காத்து கொள்ளுகின்றவராய், நமக்கு வேண்டிய எல்லா கிருபைகளையும் ஒத்தாசைகளையும் பாராட்டுகின்ற தேவனாக இருக்கின்றார். ஆகினாலே அவருடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படட்டும். இந்த நாளிலும் கூட மத்தேயு 7வது அதிகாரத்தின் 8வது வசனத்தை நான் வாசிக்கின்றேன். Matthew chapter 7 verse 8. ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகின்றான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். அதற்கு முந்தின வசனத்தில் பார்க்கும் பொழுது கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி, தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். நிச்சயமாய் கேட்கும் பொழுதும் அவரிடத்தில் தட்டும் பொழுதும் நமக்கு அறியாததும் நமக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நமக்காக செய்கின்ற தேவன். அப்படி என்று சொன்னால் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கின்றானாம். இந்த நாளின் காலை வேளையிலும் கூட தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கும் பொழுது, அவரிடத்துல கேட்கும் பொழுது அவர் கொடுக்காத தேவனே அல்ல. நிச்சயமாய் அவர் கொடுப்பார் தம்முடைய சித்தத்தின்படி. அது மாத்திரமல்ல, அவரை தேடும் பொழுது நாம் கண்டடைகின்றோம். தட்டும் பொழுது நாம் என்ன காரியத்திற்காக அவருடைய கதவை தட்டுகின்றோமோ அந்த காரியங்கள் திறக்கப்படக்கூடியதாக இருக்கின்றது. இந்த நாளின் காலை வேளையிலும் கூட அவருடைய சமூகத்தில் வந்திருக்கும் பொழுது நாம் அவரிடத்துல கேட்டு நமக்கு சந்தோஷத்தை உண்டு பண்ணும்படியாக தம்முடைய சித்தத்தின்படி அவர் நமக்கு எல்லாவற்றையும் தருகின்ற தேவனாக இருக்கின்றார். சோர்ந்து போயிருக்கின்றாயா, எனக்கு இந்த காரியம் கிடைக்குமா என்று சொல்லி தேவனை நோக்கி பார்த்து கேள். அப்பொழுது உன்னுடைய சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி நீ பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, நீங்கள் தட்டும் பொழுது திறக்கப்படத்தக்கதாக அவர் தாமே நமக்கு எல்லா காரியத்தையும் மாற்றித்தர அவர் போதுமானவராயிருக்கின்றார். இந்த நாளிலும் கூட இப்படிப்பட்ட தேவனாகிய அவர் தாமே நமக்கு முன்பதாக சென்று எல்லா காரியத்தையும் நமக்காக வாய்க்க செய்வாராக. ஆமென்.